Hello friends, welcome to Sai's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ல இருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வரையில எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பாசி பருப்பை நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் மூணுத்தையும் அரைச்சி எடுத்து வச்ச பேஸ்ட் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன், அது நல்லா காயட்டும். பட்டை, சோம்பு இது ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். பூண்டு எக்ஸ்ட்ரா 2 பல் 3 பல்லும் எக்ஸ்ட்ரா இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கணும், பருப்பு தனித்தனியாக தெரியக்கூடாது. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வரவிடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் மட்டும் வச்சு நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் இதில் சோம்பும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம், பூண்டும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். மசாலா வாசனை அதிகமாக பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வெறுமா இந்த 3 பொருள் தான் வச்சு அரைச்சிருக்கேன். இதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, பொங்கலுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.